ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோகி விலாக்ஸ். நான் தான் கோகுல். வீக் டேஸில் ட்ரேடிங் பண்ணுவேன், வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பு எங்கே போகலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம ஆனைக்கட்டியை தாண்டி அட்டப்பாடிங்கிற ஒரு இடம் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அட்டப்பாடியில் என்னென்ன இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு யோசித்தபோது தான் நரசிமுக்கு வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் பரப்பந்தாரா ரிவர், இது ரெண்டுத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்தோம். ஸோ இது பார்ட் 3 வீடியோ. பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ஓட வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். ஒரு பார்ட் 1 ஆனைக்கட்டியோட ரோடு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். பார்ட் 2 வீடியோவில் நரசிமுக்கு வியூ பாயிண்ட்டோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த 2 வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அதே மாதிரி நம்ம ரைட் பண்ணுறோம்னா கம்பல்சரி ஹெல்மெட் மாட்டிக்கிங்க. போலீஸ்கிட்ட மாட்டிக்குவோன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் மாட்ட வேண்டாம். நம்ம சேஃப்டிக்காக நம்ம ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுவோம். எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஹெல்மெட் போட்டுகிட்டே வண்டி ஓட்டுவோம். அதுதான் நமக்கு ரொம்பவுமே சேஃப். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பரப்பந்தாரா ரிவருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம போகிற வழியிலே சரி நம்ம 2-3 மலை ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் பெருசாக இல்லை, ஒரு சின்னதாக மேலே ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஏறி இறங்கும்போது அந்த சைடு நம்ம அந்த மவுண்டன் வியூ பாருங்களேன், வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா. அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட தெரில, பட் அந்த ஒரு வியூவே சூப்பராக இருக்கும். இந்த ரிவருமே எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு மலைக்கெல்லாம் நடுவில் ரிவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கேருந்து பார்க்குற வியூவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு பிக்னிக் வர்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சூப்பரான இடம். நீங்கள் ஃபுட் எல்லாமே கூட நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா இந்த இடமே ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். நல்லா புல் வெளி மாதிரி இருக்கும். நம்ம அங்கே உட்காந்து ஜாலியாக உட்காந்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ நம்ம ஃபேமிலி கூட வர்றோம், இல்லை கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இது உண்மையிலே சூப்பர் ஸ்பாட்டுங்க. ஆனால் இங்கே ஆழம் இருக்காது, பட்டு அந்த கல் ரொம்பவுமே ஸ்லிப்பரியாக இருக்குது. நம்ம கால் வச்சாலே வலிக்கி விடுது. ஸோ நம்ம ஒவ்வொரு இடமும் நம்ம பார்த்து தான் நம்ம இந்த ஆற்றுல கால் வைக்கிற மாதிரி இருக்கும். கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது நாம் உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸில் வந்த உடனேயே உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரிகிற அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடாதீங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாமே பாறையாக இருக்கும். அந்த பாறை மேலே கால் வச்சாலே வலிக்கி விடும், ஏன்னா ஃபுல்லாக பாசியாக இருக்குது. நாங்கள் உள்ளே பார்க்கும்போது ஒரு 2-3 பேருமே என்ட்ரன்ஸ் ஆன உடனேயே அவங்க அந்த பாறை மேலே கால் வச்சு வலிக்கி விழுந்தாங்க. ஸோ நாங்கள் அப்படி பார்த்துட்டு நான் இந்த சைடு போய் பார்க்கும்போது தான் இந்த பாறையெல்லாம் தாண்டி அந்த சைடு பார்க்கும்போது இந்த வீடியோ எண்டில் பாருங்கள், நான் போய் ஒரு இடத்துல நிற்பேன். அந்த இடத்துல ஆற்றுல பாறையாக இருக்காது, மணல் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே குளிக்கலாம். நீங்கள் அங்கே குளிச்சிங்கன்னா எந்த ஒரு ஸ்லிப்பரி எதுவுமே இருக்காமல் நீங்கள் ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம இதோட முடியுது. ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அட்டப்பாடிக்கு ஒரு 2 இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்குமே கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப்பாக எந்த ஒரு இடம் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நாங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலையும் சரி இன்ஸ்டாகிராமையும் சரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.